இந்த வீடியோவில் ஏற்காடு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணணும், அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ எப்பயுமே ஏற்காடு அப்படின்னாலே வந்து பைக் ரைடு தான். ஸோ இந்த பெரிய பேக்கில் வந்து பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் தான் அதை கேரி பண்ணியிருந்தேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி உட்கார வச்சு பழக்கிட்டு இருக்கோம். ஸோ அதான் சரி முன்னாடியே உட்கார வச்சாச்சு. போகிற வழியில் செம்மையாக குளிர்ச்சு. அதனால் ஒரு இடத்துல நிறுத்தி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஸ்வெட்டர்லாம் போட்டு விட்டோம். நாங்கள் எப்போ வந்தாலுமே அவங்களுக்கும் ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த பேக்கில் என்னென்ன வச்சுருந்தேன்னா ஒரு வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு, ஃபீடிங் பாட்டில், பிஸ்கெட்டு, ஸ்வெட்ரு, அப்புறம் ஒரு டம்ளர். ஏன்னா நான் டம்ளர்லேயே தண்ணி கொடுத்து பழகிட்டனால ஒரு டம்ளர் வந்து நான் கேரி பண்ணிட்டேன். ஸோ ஏற்காடு போகிறதுனாலே பைக்கில் போகிறது தான் வந்து செமையாக இருக்கும். அந்த வியூ எல்லாமே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே வந்தாச்சு மேலே. ஆப்போசிட்டில் இருக்கிறதா வந்து போட் ஹவுஸ். சரி ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பைய செட்டிநாடு மெஸ்ஸுக்கு தான் வந்து வந்தோம். எப்பயுமே நம்ம உட்காந்தா வந்து ஃபேன் எங்கே இருக்குது அப்படின்னு தான் பார்த்து உட்காருவோம். ஆனால் இங்கே வந்தாலே நாங்கள் ஃபேன் எங்கே இல்லையே அங்கே தான் உட்காந்தோம். ஸோ சாப்பிட்றதுனால பாப்பா கையில் ஃபோன் வந்து கொடுத்துட்டோம், இல்லைனா சாப்பிட விட மாட்டான்னு சொல்லிட்டு. என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா மீல்ஸ் தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து சிக்கன் குழம்பு, ஃபிஷ்ஷு, பருப்பு, ரசம், அப்புறம் தயிர் இதெல்லாம் தான் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப ஸ்பைசஸாக இருந்தது, என்னால் சாப்பிடவே முடியல. அதே மாதிரி தான் மீன் குழம்பு இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே வந்துட்டு வெஜ்ஜு தான். ஸோ பொரியலும் கொடுத்துருந்தாங்க. அது வந்து பீட்ரூட் அப்புறம் உருளைக்கிழங்கு போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இது சரி வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம், வஞ்சர ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ரைஸ் வந்து அதிகம்னு சொல்லி தெரியும், பட்டு இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. அந்த ப்ரைஸ் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஆர்டர் பண்ணி இந்த ஒரே ஒரு சிங்கிள் பீஸ் மட்டும்தான். அதே மாதிரி மீன் குழம்புல அப்புறம் சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா 100 தான், 2 பேர்த்துக்கும் சேர்த்து 200. பட் அந்த ஃபிஷ்ஷு தான் பார்த்திங்கன்னா 260. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியல. சரி ஓகே அப்படின்னு சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அண்ணா பார்க்குக்கு வந்து வந்துவிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் கூட்டமே இருக்காது, ஏன்னா மேக்ஸிமம் லீவ் டைமில் தான் இருக்கும். இந்த டைம் வந்து ஸ்கூல்லாம் இருக்கனால அதிகம் கூட்டம்லாம் இல்லை. ஸோ நாங்கள் மட்டும்தான் வந்துட்டு பாப்பாவை கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு சாப்பாடு ஊட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்கே வந்திருந்தோம். இங்கே எல்லாமே பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ளார்ஸு இது எல்லாமே பார்க்கவே இதாக இருக்கும். ஸோ நீங்களும் அப்படியே பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். வந்துட்டு பார்க்குக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்துருந்தோம். அங்கேயே தான் பக்கத்துலேயே. இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு எல்லாமே விளையாடிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துருந்தோம். இங்கே பார்த்தாலே தெரியும் யாருமே இருக்க மாட்டாங்க அதிகமாக. ஸோ அதனால் போய் எல்லா ரைடுமே வந்து ஃப்ரீயாக ஆடிட்டு இருந்தோம். அப்படி இல்லைன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், நம்ம ஸ்கூலில் நின்று ஆடுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ எல்லா ரைடையும் ஆடிட்டு அப்படியே கொஞ்ச நேரம்லாம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. ஸோ செமையாச்சு. இதில் உட்காந்துட்ருக்கப்ப 2 பேரும் மாறி மாறி பாப்பா வச்சுட்டு இந்த ரைடில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் இந்த சர்க்கஸ் இதெல்லாம் விளையாட வச்சுட்டு அப்புறம் சாப்பிட கூட்டிகிட்டு வந்தாச்சு. ஸோ தக்காளி சாப்பாடு தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். தக்காளி வந்து அரைச்சி ஊற்றி அப்படி தான் தாளித்து செஞ்சேன். ஸோ அந்த கருவேப்பிலை இதெல்லாம் வந்து வீட்டிலே ஒதுக்கி வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்போ தான் ஊட்டுறதுக்கு நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கல்லெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருக்கிறது இது பார்த்தாலே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் வேறு இடத்துல போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தா மேடம் வந்து அங்கே ஓடியேட்டாங்க. ஸோ முடிஞ்சால் பிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் இவங்க தான் எந்திரிச்சு போனாங்க. ஸோ அங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்படியே அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த வியூவை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட் வந்துட்டு 40 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க.
ஸோ பாப்பாவுக்கு வந்து ஃப்ரீ தான், குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ 2 பேர்த்துக்கு வந்து 80 ருபீஸ் ஆச்சு. அங்கெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் எங்கே போனோன்னா லேடிஸ் சீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருமே அந்த இடத்துக்கு ஆல்ரெடி போயிருக்கோம். பட் அது பேர் தான் வந்து தெரியல. சரி லேடிஸ் சீட்டுலனா போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தோம். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆல்ரெடி வந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்ரேவராய்ஸ் ஹில்ஸ் இருக்குது இல்லையா, நான் அங்கே தான் வந்து இந்த டெலிஸ்கோப் இருக்குன்னு சொல்லி நினச்சேன். நிறைய பேர்த்துக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளை மேலே அங்கேருந்து தூரமாக இருக்கிறதுலாம் வந்து வியூ வந்து காமிப்பாங்க. ஸோ அது இங்கே இருந்ததுக்கப்புறம் தான் பார்த்து, ஓ இது இங்கே தான் இருக்கா, அங்கேருந்து நாங்கள் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி வந்து நினச்சோம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வியூ வந்து பார்க்கறதுக்கு செமையாக இருக்கும். அப்படியே பாருங்கள். இங்கே பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். ஸோ மழை வர மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். டக்குன்னு மழை வந்துடுச்சு. பட் ஒரு 1 மினிட் கூட இல்லை, நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே ஏதாவது சாப்பிட்லாம் சூடாக அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்துலேயே கடை இருக்கும். இந்த ஸ்டார்டிங்லேருந்து இந்த எண்டிங் வரைக்குமே ஃபுல்லாகவே இந்த கடை தான் வச்சுருப்பாங்க. நாங்கள் பஜ்ஜி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரி அதை வந்து சுட சுட சாப்பிட்டோம். அங்கே தான் வந்து பாப்பாவுக்கு வந்து பிஸ்கெட் கொடுத்துட்ருந்தோம். ஒரு குரங்க பார்த்துட்டே இருந்தது. டக்குன்னு கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பேக்குள்ளே வந்து கைவிட்டு பிஸ்கெட் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுச்சு. ஓகே வீட்டுக்கு தானே கிளம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஒரு 5:30 இருக்கும். அந்த டைமுக்குலாம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வந்தோடனே வந்து செம டயர்டு. நான் வந்து தூங்கிட்டேன் பாப்பாவை பார்த்துக்க சொல்லி. ஸோ அவங்க தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நைட்டு வரப்போ வந்து ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி சூடாகவே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நானும் வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நிறைய வேலை இருந்தது. டைம் வந்து பார்த்திங்கன்னா விடிய காலையில் 2 மணி ஆக போகுது. ஸோ வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டு தான் வந்து தூங்கவே போனேன். ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுக்கும் முன்னாடி ஏற்காட்டுக்கு நான் நிறைய டைம் போயிருக்கேன். அது எல்லாமே வந்து ஷார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோட எண்டில் வந்து நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நிறைய ஷார்ட்ஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.